அன்பான மாணவர்களே, சாக்பி ஸ்டேரி சேனலுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பாசத்தோட வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம். என்எம்எம்எஸ் தேர்வுக்காக நீங்க எல்லாரும் செம்ம ஆர்வமா தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆமா, உங்களுக்கு உதவி செய்யதா நாங்க இருக்கோம். வாங்க நம்ம சேர்ந்து இந்த விசையும் இயக்கமும் பாடத்தை அழகா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. உங்க கையில 7ஆம் வகுப்பு அறிவியல் புக் இருக்கா? அலகு 2 பக்கம் 14 எடுத்துக்கோங்க. ஆமா. வரிசையா போலாம். ரொம்ப சுலபமா புரியும் பாருங்க. ஓகே. பாடத்தோட ஆரம்பத்துல நம்மள சுத்தி நடக்கிற இயக்கத்தை பத்தி சொல்றாங்க. உங்க புத்தகத்துல கவிதா வீட்ல இருந்து பள்ளிக்கு போக 2 வழி இருக்கிற படம். படம் 2.1 இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. யோசிச்சு பாருங்க. நேரா போற வழிதானே பெரும்பாலும் குறைஞ்ச தூரமா இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி மரத்துல இருந்து விழற இலை கவனிச்சிருக்கீங்களா? காத்தே அடிக்கலைனா அது பாட்டுக்கு நேரா கீழே விழும். ஆனா காத்தடிச்சா பாதம் மாறும், அப்படி இப்படி போகும். ஆமா, பாதம் மாறும் இல்லையா? அதே போல உமா பிரியா விளையாட்டு திடலுக்கு போற உதாரணமும் இருக்கு. படம் 2.1ல. ஆமா, அதுவும் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய உதாரணம். இதுல முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2 புள்ளிக்கு நடுவுல இருக்கிற மிக குறைஞ்ச தூரம் அது எப்பவுமே ஒரு நேர்கோடு. அப்படிதானே? அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக நிறைய வழி இருக்கலாம். ஆனா எப்பவுமே அந்த 2 இடங்களுக்கு நடுவுல ஒரு மிக குறுகிய பாதை இருக்கும். அதுதான் நேர்கோட்டு பாதை. அதேதான். இது அடிப்படை புரிதலோட நாம தொலைவு, இடப்பெயர்ச்சினா என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல தொலைவு 2.1. சரி, தொலைவு அதாவது டிஸ்டன்ஸ். இது ரொம்ப எளிமையான ஒரு கருத்து. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த வழியா சுத்தி போனாலும் சரி, அந்த பாதையோட மொத்த நீளம் அதுதான் தொலைவு. ஓகே, சிம்பிள். நாம நடந்த மொத்த தூரம் மாதிரி. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் முக்கியமான வேறுபாடு இருக்கு. தொலைவு மாதிரி இல்லை இது. சரி, எப்படி? இடப்பெயர்ச்சிங்கிறது பொருள் எங்க ஆரம்பிச்சதோ, அதாவது தொடக்க புள்ளி, ஆ, அப்புறம் எங்க போய் முடிச்சதோ இறுதி புள்ளி, அந்த 2 புள்ளிக்கு நடுவுல இருக்கிற மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு. அது மட்டும்தான். ஓ, நேர்கோட்டு தொலைவு. ஆமா, நீங்க எந்த வழியில போனீங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஆரம்பத்துக்கும் முடிவுக்கு உள்ள அந்த நேர் தூரம் எவ்வளவு, அதுதான் இடப்பெயர்ச்சி. அப்போ இது ரொம்ப முக்கியமாச்சே இயற்பியல்ல. ரொம்ப முக்கியம். ஒரு பொருளோட நிலைய துல்லியமா சொல்றதுக்கு இது உதவுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா பாருங்க. பாதை மாறினா தொலைவு மாறும். ஆனா ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் அதேனா இடப்பெயர்ச்சி மாறாது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதேதான். 2க்குமே, அதாவது தொலைவுக்கும் சரி இடப்பெயர்ச்சிக்கும் சரி, அதோட எஸ்ஐ அலகு என்ன தெரியுமா? மீட்டர். கரெக்ட், மீட்டர். இது என்எம்எம்எஸ்ல ஒரு மார்க் கேள்வியா கூட வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கு 3 வெவ்வேறு பாதைகள்ல போறாரு. ஆமா, பார்த்தேன். பாதை 1 வழியா போனா 10 கிலோமீட்டர், பாதை 2 வழியா 7 கிலோமீட்டர், பாதை 3 வந்து நேர்கோடு, அது 5 கிலோமீட்டர். சரி, இங்க தொலைவு ஒவ்வொரு பாதைக்கும் வெவ்வேறா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இடப்பெயர்ச்சி அது என்னவா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளி ஏ, இறுதி புள்ளி பி, அதுக்கு நடுவுல உள்ள நேரான தூரம் அப்போ 5 கிலோமீட்டர். அதேதான், மிக சரியா சொன்னீங்க. 5 கிலோமீட்டர் கிழக்கு திசையில. அவர் 10 கிலோமீட்டர் சுத்தி போனாலும் சரி, 7 கிலோமீட்டர் போனாலும் சரி, அவரோட இடப்பெயர்ச்சி அந்த 5 கிலோமீட்டர் தான். அப்போ தொலைவு மாறலாம், ஆனா அந்த 2 புள்ளிக்கு இடையில் இடப்பெயர்ச்சி மாறாது. மாறாது, நிலையானது. இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு பொருள் வளைஞ்ச பாதையில போகுது. ஆமா, 120 மீட்டர் போகுது. அதோட தொலைவு 120 மீட்டர். ஆனா இடப்பெயர்ச்சி அந்த ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் உள்ள நேர்கோட்டு தூரம் அது 40 மீட்டர் தான் இருக்கு. சரியா சொன்னீங்க, 40 மீட்டர் தென்கிழக்கு திசையில. அந்த நேர்கோட்டு தூரம் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி. வாவ், இந்த வேறுபாடு இப்போ நல்லா புரியுது. அப்போ அந்த முயல் ஓடுற படத்துல அந்த கட்டங்களை எண்ணி பார்த்தா அது போன மொத்த கட்டங்களோட நீளம் வந்து தொலைவு. கரெக்ட். ஆரம்ப புள்ளிக்கும் கடைசி புள்ளிக்கும் நேரடியா ஒரு கோடு போட்டா வர்ற தூரம் இடப்பெயர்ச்சி. அப்படிதானே? அப்படியேதான். இப்போ ஒரு கேள்வி. எப்போ தொலைவும் இடப்பெயர்ச்சியும் சமமா இருக்கும்? நல்ல கேள்வி. எப்போ? அது நேரா போனா? ஒரு பொருள் நேர்கோட்டுல ஒரே திசையில, முக்கியமா பின்னாடி வராம முன்னாடி மட்டும் போனா, அப்போ மட்டும்தான் அதோட தொலைவும் இடப்பெயர்ச்சியோட மதிப்பும் சமமா இருக்கும். ஓஹோ,
திசை மாறக்கூடாது, நேரா போகணும். ஆமா, திசை மாறினாலோ வளைந்து போனாலோ வேறுபாடு வந்துடும். அப்புறம் இடப்பெயர்ச்சிக்கு திசையும் ரொம்ப முக்கியம். திசையா? எப்படி? இப்போ ஒரு திசையை நம்ம நேர்குறி, அதாவது பிளஸ்னு சொன்னா அதுக்கு எதிர் திசைய எதிர்குறி மைனஸ்ல சொல்லுவோம். ஓ, உதாரணமா? ஏல இருந்து பிக்கு போறது +5 கிலோமீட்டர்னா பில இருந்து திரும்ப ஏக்கு வர்றது -5 கிலோமீட்டர். ஓகே ஓகே, புரியுது. அப்போ சுபா வீட்ல இருந்து மைதானத்துக்கு போற படத்துல ஆமா, அவன் நடந்த மொத்த தூரம் 400 மீட்டர். சரி. ஆனா அவளோட இடப்பெயர்ச்சி வந்து வீட்டுக்கும் மைதானத்துக்கும் உள்ள அந்த நேரான தூரம். சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக சில சிந்தனை துளிகள். ரெடியா? ரெடி, கேளுங்க. ஒரு பொருளோட தொலைவு 15 கிலோமீட்டர். அதோட இடப்பெயர்ச்சியும் 15 கிலோமீட்டர். இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டும் சமமா இருக்கு. அப்போ அது நேர்கோட்டுல திசை மாறாம போயிருக்கு. சூப்பர், கரெக்ட். இன்னொரு கேள்வி. ஒருவர் 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கார். ஆனா அவரோட இடப்பெயர்ச்சி 0 கிலோமீட்டர். இது எப்படி சாத்தியம்? 30 கிலோமீட்டர் போயிருக்காரு, ஆனா இடப்பெயர்ச்சி 0வா? எப்படி? ஓ, கிளம்பின இடத்துக்கே திரும்பி வந்துட்டாரு. ஆடேங்கப்பா, சரியா சொன்னீங்க. கிளம்பின இடத்துக்கே திரும்பி வந்தா ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒன்னாயிடும். அப்போ இடப்பெயர்ச்சி 0. உங்களால முடியுது பாருங்க. அட ஆமா, சூப்பர். புத்தகத்துல ஒரு பெட்டி செய்தி இருக்கே, உங்களுக்கு தெரியுமான்னு. ஆமா, அதுவும் முக்கியம். என்ன சொல்லியிருக்கு? கடல் வான்வழி போக்குவரத்துல தூரத்தை நாட்டிக்கல் மைல்ல சொல்றாங்கன்னு இருக்கு. ஒரு நாட்டிக்கல் மைல்னா 1.852 கிலோமீட்டர். ஆமா, இது ஒரு பொது அறிவு மாதிரியும் தேர்வுக்கும் முக்கியம். அதே போல கப்பல் விமானத்தோட வேகத்தை நாட் NOTTங்கிற அலகுல சொல்றாங்க. ஒரு நாட்னா 1 மணி நேரத்துல 1 நாட்டிக்கல் மைல் போற வேகம்னு இருக்கு. ஆமா, இதெல்லாம் NMMS தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. வேகம், திசை வேகம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா, நிறைய பேர் குழம்பிக்கிற இடம் இது. ஆனா இது வேற வேறன்னு சொல்றாங்களே. அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இதுல ஒளிஞ்சிருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, முதல்ல வேகத்தை பத்தி பாப்போம். சரி. வேகம்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்றது. ஓ, எவ்வளவு தூரம்? ஆமா, அதாவது அது கடந்த மொத்த தொலைவை அதுக்கு எடுத்துக்கிட்ட மொத்த நேரத்தால வகுத்தா கிடைக்கிறது தான் வேகம். தொலைவு பை நேரம். அதேதான். இதோட SI அலகு மீட்டர் பர் வினாடி. அதாவது மீட்டர் பர் வினாடி. கவனிக்கணும், இது கடந்த மொத்த தொலைவை வச்சு கணக்கிடப்படுது. சரி, புத்தகத்துல சீரான வேகம் சீரற்ற வேகம்னு 2 சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. நம்ம நிஜ வாழ்க்கையில எது அதிகமா இருக்கும்? சொல்றேன். ஒரு பொருள் சமமான நேர இடைவெளியில, அதாவது ஒரு வினாடியில 5 மீட்டர்னா அடுத்த வினாடியிலயும் 5 மீட்டர், அப்படி சமமான தொலைவை கடந்துச்சுன்னா அது சீரான வேகம். ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு நெடுஞ்சாலையில டிராஃபிக்கே இல்லாம ஒரே வேகத்துல போற கார் மாதிரி. ஆனா பெரும்பாலும் நம்ம பயணம் அப்படி இருக்காது இல்லையா? ஆமாம், கண்டிப்பா இருக்காது. வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு தொலைவை கடந்தா, அதாவது ஸ்பீடு ஏறி இறங்குனா அது சீரற்ற வேகம். நம்ம ஊரு டிராஃபிக் மாதிரி. அதேதான். இதுதான் நம்ம ஒரு டிராஃபிக்ல நடக்குது. வேகம் கூடும் குறையும், சில சமயம் நிப்போம். அது சீரற்ற வேகம். உண்மைதான். அப்போ இந்த சீரற்ற வேகத்துல போற ஒரு வண்டியோட வேகத்தை எப்படி சொல்றது? அதுக்கு தான் சராசரி வேகம்னு ஒன்னு இருக்கா? சரியா புடிச்சீங்க. ஒரு பொருள் இப்படி சீரற்ற வேகத்துல போகும்போது அதோட மொத்த பயணத்தையும் குறிக்க ஒரே ஒரு வேகம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் சராசரி வேகம். ஆ, எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் பாருங்க. அந்த பொருள் கடந்த மொத்த தொலைவை அதுக்கு எடுத்துக்கிட்ட மொத்த நேரத்தால வகுத்த வேண்டியதுதான். மொத்த தொலைவு பை மொத்த நேரம். ஆமா, சூத்திரம் இதுதான். சராசரி வேகம் = கடந்த மொத்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம். சரி. இங்க ஒரு சின்ன டிப் சொல்றேன், கணக்கு போடும்போது யூஸ் ஆகும். வேகத்தை கிலோமீட்டர் பை மணியிலிருந்து மீட்டர் பை வினாடிக்கு மாத்தணும்னா 5/18ஆல பெருக்கணும். ஓ, 5/18. ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, இது கணக்கு போடும்போது ரொம்ப உதவும். ஆஹா, இந்த வேகத்துல இவ்ளோ விஷயம் இருக்கா? இங்க பாருங்க. ஆமை வெறும் 0.1 மீட்டர் பர் வினாடியில போகுதாம். ஆமா, ரொம்ப மெதுவா. ஆனா சிறுத்தை 31 மீட்டர் பர் வினாடி. அப்பா, ஒரு வினாடிக்கு 31 மீட்டர்னா நினைச்சே பார்க்க முடியலையே. எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆமா, இயற்கையில வேகத்தோட பங்கு ரொம்ப ஆச்சரியமானது. நீங்களே பாருங்க, இது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. இருக்கு இல்லையா? சரி, இப்போ வேகத்தோட ஒரு நெருங்கிய சொந்தக்கார மாதிரி தோன்ற
திசை வேகத்துக்கு பிரிவு 2.2.2 வருவோம். சரி, திசை வேகம். இதுல தான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் இருக்கு. அடுத்து திருப்புமா? சொல்லுங்க கேக்கலாம். வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் அப்படி என்னதான் பெரிய வித்தியாசம்? ரெண்டுமே வேகம் தானே? இல்ல, அந்த வித்தியாசம் திசை, டைரக்ஷன். திசையா? ஆமா, வேகம் ஒரு பொருள் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு மட்டும்தான் சொல்லும். ஆனா திசை வேகம் எவ்வளவு ஸ்பீடா போகுது மற்றும் எந்த திசையில போகுதுன்னு சேர்த்து சொல்லும். ஓ, வேகத்தோட திசையும் சேர்ந்தது. கரெக்ட். அதாவது இது இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம். இதோட எஸ்ஐ அலகும் மீட்டர் பை வினாடி, அதுல மாற்றம் இல்ல. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட். அது தொலைவில்லையா? இல்ல, அதுதான் முக்கியம். இடப்பெயர்ச்சினா ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேரான கோட்டு தொலைவு. ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ். ஆமா, நீங்க எவ்வளவு சுத்தி வந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள நேர்கோடு தான் இடப்பெயர்ச்சி. ஓ, இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? அந்த ஓட்டப்பந்தய வீரர் உதாரணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கம் 17 இருக்கு. அதேதான், அருமையான உதாரணம் அது. அந்த வீரர் 200 மீட்டர் தூரம் ஓடுறாரு. அது அவர் கடந்த தொலைவு. 200 மீட்டர். ஆனா அவர் ஓடி முடிச்ச இடம் அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நேர்கோட்டுல பார்த்த வெறும் 50 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதுதான் இடப்பெயர்ச்சி. ஓ, அப்படியா? 200 மீட்டர் ஓடியும் இடப்பெயர்ச்சி 50 தானா? ஆமா. இப்போ அவர் 25 வினாடியில ஓடி முடிச்சாருன்னு வச்சுக்கிட்டா அவரோட வேகம் என்ன? வேகம் = தொலைவு per நேரம். 200 per 25. 8 மீட்டர் பர் வினாடி. சரியா சொன்னீங்க. ஆனா திசை வேகம் என்னவா இருக்கும்? திசை வேகம் = இடப்பெயர்ச்சி per நேரம். 50 per 25. 2 மீட்டர் per வினாடி. பாத்தீங்களா? வேகம் 8 மீட்டர் பர் வி. ஆனா திசை வேகம் 2 மீட்டர் பர் வி தான். இடப்பெயர்ச்சி கம்மியா இருக்கறதால திசை வேகமும் கம்மியா இருக்கு. இதுல திசை முக்கியம். ஆடா, இது ரொம்ப தெளிவா புரியுது இப்போ. அப்போ வேகத்துல பார்த்த மாதிரி திசை வேகத்திலயும் சீரான சீரற்றன்னு வகைகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒரு பொருள் தன்னோட வேகத்தையும் மாத்தாம திசையும் மாத்தாம ஒரே நேர்கோட்டுல போனா அது சீரான திசை வேகம். வேகமும் மாறக்கூடாது, திசையும் மாறக்கூடாது. ஆமா, இது ரொம்ப அபூர்வம். உதாரணமா வெற்றிடத்துல ஒளி போறத வேணா சொல்லலாம். ஓ, ஆனா பொருளோட வேகம் மாறினாலோ அல்லது அது போற திசை மாறினாலோ அல்லது ரெண்டுமே மாறினாலோ அது சீரற்ற திசை வேகம். திசை மாறினாலும் சீரற்றதா? ஆமா, இது முக்கியம். ஒரு வளைவுல திரும்பும்போது நீங்க ஒரே ஸ்பீட்ல வேகத்துல போனாலும் உங்க டைரக்ஷன் மாறுது இல்லையா? ஆமா, வளைஞ்சா திசை மாறும். அதனால வேகம் மாறலைனாலும் திசை மாறுறதால அது சீரற்ற திசை வேகம்தான். ரயில் நிலையத்துல இருந்து கிளம்புற ரயில் அல்லது ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ற ரயில் அதோட வேகம் மாறிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, மெதுவா ஆரம்பிச்சு வேகம் எடுக்கும். அதுவும் சீரற்ற திசை வேகம்தான். அப்போ வளைஞ்சாலே திசை வேகம் மாறிடும். சரி சரி. கடைசியா சராசரி திசை வேகம்னா என்ன? அதுவும் சராசரி வேகம் மாதிரி தானா? கிட்டத்தட்ட. ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாடு இருக்கு. சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்க நாம மொத்த இடப்பெயர்ச்சிய மொத்த நேரத்தால வகுக்கணும், மொத்த தொலைவை இல்ல. ஓ, இடப்பெயர்ச்சி பை நேரமா? ஆமா. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? பக்கம் 18 இருக்கு பாருங்க. சரி. ஒரு கார் கிழக்கு திசையில 5 கிலோமீட்டர் போயிட்டு உடனே திரும்பி மேற்கு திசையில 7 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுப்போம். கிழக்குல 5, மேற்குல 7. இப்போ அதோட மொத்த இடப்பெயர்ச்சி என்ன? கிழக்கு திசைய நேர்குறி பிளஸ்ன்னு எடுத்தா மேற்கு திசை எதிர்குறி ஆகும். அப்போ +5 கிலோமீட்டர், அப்புறம் -7 கிலோமீட்டர். சரியா சொன்னீங்க. அப்போ மொத்த இடப்பெயர்ச்சி +5 + -7 = -2 கிலோமீட்டர். -2 இடப்பெயர்ச்சி மைனஸ்ல வரலாமா? வரலாம். அந்த மைனஸ் குறி ஆரம்ப புள்ளியிலிருந்து அது மேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு காட்டுது, திசையை காட்டுது. ஓஹோ. இப்போ இந்த மொத்த இடப்பெயர்ச்சிய -2 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்ட மொத்த நேரத்தால வகுத்தா நமக்கு சராசரி திசை வேகம் கிடைக்கும். அதுவும் மைனஸ்ல வரலாம். ஆஹா. அப்போ சுருக்கமா சொன்னா வேகம்னா ஸ்பீடு மட்டும், எவ்வளோ வேகமா போறோன்னு மட்டும். ஆமா. திசை வேகம்னா ஸ்பீடும் டைரக்ஷனும், எவ்வளோ வேகமா மற்றும் எந்த திசையில போறோன்னு சொல்றது. அருமையா சொன்னீங்க. அவ்வளவுதான் விஷயம். எண் மதிப்பு மட்டும் இருந்தா அது வேகம், அதுக்கு பேரு ஸ்கேலார்னு சொல்றாங்க. ஆமா. எண் மதிப்போட திசையும் இருந்தா அது திசை வேகம், அது வெக்டார். மிகச்சரியா. இப்போ இந்த வித்தியாசம் மனசுல நல்லா பதிஞ்சிடுச்சு. பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டா இது எவ்வளோ எளிது.
சரி, அப்போ ஒரு வண்டி ஸ்பீடா போகுது இல்ல பிரேக் அடிச்சு ஸ்லோவாகுது சொல்றோம்ல, அந்த வேக மாற்றம் அதுக்கு என்ன சார் பேரு? அதுக்கு பேர் தான் முடுக்கம், ஆக்சிலரேஷன். ரொம்ப சிம்பிள். திசைவேகம் மாறுச்சுன்னா அங்க முடுக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது திசைவேகம் எந்த வீதத்துல மாறுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதுதான் முடுக்கம். இதோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதுவும் ஒரு வெக்டார் அளவு தான், ஏன்னா திசைவேக மாறுபாடு திசையை பொறுத்தது. இதுலயும் வகைகள் இருக்கா? நேர் முடுக்கம், எதிர் முடுக்கம்னு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஆமா ஆமா இருக்கு. திசை வேகம் நேரம் போக போக அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அது நேர் முடுக்கம், பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நீங்க பைக்ல ஆக்சிலரேட்டர் கொடுத்து வேகத்தை கூட்டும்போது இது நடக்குதுல்ல, அதான். அதே சமயம் திசை வேகம் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா அது எதிர் முடுக்கம், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். பிரேக் போடும்போது வண்டி வேகம் குறையுதுல்ல, அது எதிர் முடுக்கம். இன்னும் 2 வகை இருக்கு. திசைவேகம் மாற்றம் ஒரே மாதிரி சீரா நடந்துச்சுன்னா அது சீரான முடுக்கம், யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். உதாரணமா, மேலேந்து ஒரு பொருளை கீழே போட்டா காற்றோட தடையை நம்ம கண்டுக்கலனா அதோட வேகம் சீரா அதிகரிச்சுக்கிட்டே போகும், அது சீரான முடுக்கம். அதே நேரம் திசைவேகம் மாற்றம் ஏறுக்குமாறா சீரற்று இருந்தா அது சீரற்ற முடுக்கம், நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஒரு கார் டிராஃபிக்ல வேகத்தை கூட்டியும் குறைச்சும் போறது இதுக்கு நல்ல உதாரணம். வாவ், சூப்பர். தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசைவேகம், அப்புறம் இப்போ முடுக்கம் வரைக்கும் ரொம்ப அருமையா புரிஞ்சுது. நண்பர்களே, பாத்தீங்களா? இந்த அடிப்படை விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், என்எம்எம்எஸ் தேர்வுல கேட்கிற எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம். தொலைவு காலம், அப்புறம் வேகம் கால வரைபடங்கள், இதெல்லாம் பார்த்தாலே சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஆமா, ஆனா சத்தியமா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சுலபம். மனப்பாடம் பண்ணவே வேணாம். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த வரைபடங்களை ஒரு பொருள் எப்படி நகருதுன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான். நீங்க ஈஸியா பதில் சொல்லிடலாம். அருமையா சொன்னீங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். முதல்ல 2.4 தொலைவு காலம் வரைபடம், அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது என்ன சொல்லுதுன்னா, நேரம் போக போக ஒரு பொருள் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு காட்டுது. ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாமா? நீங்க உங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல ஓட்டப்பந்தயத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதுல வரைபடம் பாருங்க. ஒரு நேரா படுக்க கோடு இருக்கு, ஒரு ஹாரிசான்டல் லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் நகரல. ஆமா, நீங்க இன்னும் ஓட ஆரம்பிக்கத ஸ்டார்டிங் லைன்ல சும்மா நிக்கிறீங்க. டைம் போயிட்டே இருக்கு. அது எக்ஸ்எச்ல போகுது. ஆனா நீங்க கடந்த தூரம் அது ஒய்எச்ல, அது மாறவே இல்ல, பூஜ்யத்திலேயே இருக்கு. ஆமா, இதுதான் ஓய்வு நிலை, ரெஸ்ட் பொசிஷன். சரி, அடுத்து வரைபடம். ஒரு நேர்கோடு, ஆனா சாய்வா மேல போகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப். விசில் அடிச்சதும் நீங்க ஒரே ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு செகண்டும் ஒரே அளவு தூரத்தை கடக்குறீங்க. இந்த கோட்டோட சாய்வு, அதாவது ஸ்லோப், அது எவ்வளவு செங்குத்தா இருக்கோ அவ்வளவு வேகமா ஓடுறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். இந்த சாய்வு தான் உங்க சீரான வேகம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ வரைபடம் பாருங்க. கோடு மேல் நோக்கி வளைஞ்சு போகுது, ஒரு அப்வர்ட் கர்வ். ஆமா, வளைவா இருக்கு. நீங்க மெதுவா ஆரம்பிச்சு போக போக ஸ்பீட பூட்டுறீங்க, பிக்கப் பண்றீங்க. இங்க சாய்வு மாறிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே போகுது பாருங்க. அதாவது வேகம் அதிகரிக்குது, இன்க்ரீசிங் வெலாசிட்டி. கடைசியா வரைபடம். கோடு கீழ்நோக்கி வளைஞ்சு வருது, டவுன்வர்ட் கர்வ். ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்ததும் வேகத்தை குறைக்கிறீங்க, இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஸ்லோ பண்றோம். இங்க சாய்வு குறைஞ்சிட்டே வருது, அதாவது வேகம் குறையுது, டிக்ரீசிங் வெலாசிட்டி. ரொம்ப அழகா அந்த ஓட்டப்பந்தய உதாரணத்தோட சொன்னீங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி அந்த சாய்வு, ஸ்லோப். தொலைவு காலம் வரைபடத்துல சாய்வு அதிகமா இருந்தா வேகம் அதிகம், சரிதானே? ஆமாம். சாய்வு குறைவா இருந்தா வேகம் குறைவு. சாய்வே இல்லன்னா அந்த கிடைமட்ட கோடு வேகம் 0, ஓய்வு நிலை. அதேதான். அந்த கோடு எவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு பாருங்க, அதுதான் வேகத்தை சொல்லும். சிம்பிள். சூப்பர். சரி, அடுத்து போலாமா? 2.5 வேகம் காலம் வரைபடம், வெலாசிட்டி டைம் கிராஃப். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது நேரத்தை பொறுத்து உங்க வேகம் எப்படி மாறுதுன்னு சொல்லும். முன்னாடி பார்த்தது தூரம், இது வேகம். கவனமா பாருங்க. ஆமா, இது வெலாசிட்டி வர்சஸ் டைம். அதே ஓட்டப்பந்தய உதாரணத்தை வச்சு இதையும் பார்க்கலாம். வரைபடம். கோடு எக்ஸ் அச்சிலேயே இருக்கு, லைன் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ்.
அப்படின்னா என்ன? வேகம் ம். 0. கரெக்ட். உங்க வேகம் 0. நீங்க இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல. ஓய்வுல இருக்கீங்க. அடுத்து வரைபடம். எக்ஸ் அச்சுக்கு மேல ஒரு கிடைமட்ட கோடு. ஹொரிசான்டல் லைன் above எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. நீங்க ஓடுறீங்க, ஆனா ஒரே ஸ்பீட்ல. உங்க வேகம் மாறவே இல்ல. உதாரணத்துக்கு ஒரு 5 மீட்டர் per வினாடியிலேயே தொடர்ந்து ஓடுறீங்க. சீரான வேகம். ஆமா. இங்க சாய்வு 0. ஏன்னா வேகம் மாறல. வேகம் மாறலனா என்ன அர்த்தம்? முடுக்கம், ஆக்சிலரேஷன். முடுக்கும் இல்ல, 0 ஆக்சிலரேஷன். சூப்பர். இப்போ வரைபடம். ஒரு நேர்கோடு சாய்வா மேல போகுது. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப், பாசிட்டிவ் ஸ்லோப். நீங்க வேகத்தை சீரா அதிகப்படுத்திட்டே ஓடுறீங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்க வேகம் ஒரே அளவா கூடுது. 2, 4, 6, 8ன்னு. ஆமா, வேகம் அதிகரிக்குது. இங்க அந்த சாய்வு இருக்குல்ல, அது உங்க சீரான முடுக்கத்தை குறிக்குது. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். எவ்வளோ வேகமா உங்க வேகத்தை அதிகப்படுத்துறீங்கன்னு இது சொல்லுது. சரி, கடைசி வரைபடம். நேர்கோடு சாய்வா கீழே வருது. நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப். வேகம் குறையுது. ஆமா, நீங்க வேகத்தை சீரா குறைச்சிட்டே வர்றீங்க. இதுக்கு பேரு சீரான எதிர்முடுக்கம், யூனிஃபார்ம் டீசலரேஷன். மிகச்சரி. அப்போ வேகம் காலம் வரைபடத்துல அந்த சாய்வு முடுக்கம், ஆக்சிலரேஷன். சாய்வு நேர்கோடா இருந்தா சீரான முடுக்கம், அதுவே வளைஞ்ச கோடா இருந்தா சீரற்ற முடுக்கம். அப்போ 2 வரைபடமும் இயக்கத்தை பத்தி தான் சொல்லுது, ஆனா வேற வேற விஷயத்தை காட்டுது. இப்ப நாம 2.5.1 தொலைவு காலம் வரைபடம் மற்றும் வேகம் காலம் வரைபடத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம், குழப்பிக்காம இருக்க. ஆமா, இது ரெண்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தா தெளிவா புரியும். சரி, ஓய்வு நிலை எடுத்துக்கலாம். ஒரு பொருள் சும்மா நிக்குது. தொலைவு காலம் வரைபடத்துல எப்படி இருக்கும்? தூரம் மாறாது. அப்போ கிடைமட்ட கோடு. கரெக்ட். அதே ஓய்வு நிலைக்கு வேகம் காலம் வரைபடம். வேகம் 0. அப்போ கோடு எக்ஸ் அச்சிலேயே இருக்கும். சரியா சொன்னீங்க. அடுத்து சீரான வேகம், ஒரே ஸ்பீட்ல போகுது. தொலைவு காலம் வரைபடம். வேகம் சீரா இருக்குன்னா தொலைவு சீரா கூடும். அப்போ நேர்கோட்டு சாய்வு. அருமை. அதே சீரான வேகத்துக்கு வேகம் காலம் வரைபடம். வேகம் மாறல. அப்போ எக்ஸ் அச்சுக்கு மேல ஒரு கிடைமட்ட கோடு. சூப்பர். கடைசியா சீரான முடுக்கம், அதாவது வேகம் சீரா அதிகரிக்குது. தொலைவு காலம் வரைபடம் எப்படி இருக்கும்? வேகம் கூடிட்டே போனா தூரம் அதிகமாகிட்டே போகும், வேகமா கூடும். அப்போ மேல் நோக்கி வளைந்த கோடு, அப்வர்ட் கர்வ். எக்ஸாக்ட்லி. அதே சீரான முடுக்கத்துக்கு வேகம் காலம் வரைபடம். முடுக்கம் சீரா இருக்குன்னா சாய்வு மாறாம இருக்கும். அப்போ ஒரு நேர்கோட்டு சாய்வு, பாசிட்டிவ் ஸ்லோப். பிரமாதம். கரெக்ட். இதுல குழப்பமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1, டிடி கிராஃப்ல சாய்வு இஸ் ஈக்குவல் டு வேகம். 2, விடி கிராஃப்ல சாய்வு இஸ் ஈக்குவல் டு முடுக்கம். உங்க மனசுல நல்லா பதிஞ்சா போதும். நீங்க எந்த கேள்விக்கும் அசால்ட்டா பதில் சொல்லலாம். உங்களுக்கு எது இதுல முக்கியமா தோணுது? இந்த வேறுபாட்டை நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போ மொத்தத்துல இந்த வரைபடங்கள் ஒரு பொருளோட முழு இயக்க கதையையும் ஒரு படமா காட்டுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, ஒரு மோஷன் ஸ்டோரி மாதிரி. அது நிக்குதா, ஒரே வேகத்துல போகுதா, வேகம் ஏறுதா இறங்குதான்னு எல்லாத்தையும் சொல்லுது. என்எம்எம்எஸ் தேர்வுல இது சம்பந்தமா என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் இத புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஈஸியா எதிர்கொள்ளலாம். ஈர்ப்பு மையம், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன? உங்க விரல் நுனியில ஒரு நோட்டு புத்தகத்தை நிற்க வைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஒரே ஒரு புள்ளில நிக்கும், பாத்தீங்களா? ஆமா, கவனிச்சிருப்போம். அது மாதிரி ஒரு பொருளோட மொத்த எடையும் எந்த ஒரு புள்ளி வழியா செயல்படுறதா நாம நினைக்கிறோமோ, சரி, அந்த புள்ளி தான் அந்த பொருளோட ஈர்ப்பு மையம். கரெக்ட். ரொம்ப சிம்பிளா சொன்னா பொருளோட மொத்த எடையும் ஒருங்குற புள்ளி, அதுதான் ஈர்ப்பு மையம். சூப்பர். இது செவ்வகம், வட்டம், முக்கோணம் மாதிரி ஒழுங்கான வடிவம் இருக்கிற பொருளுக்கு அதோட வடிவியல் மையம், அதாவது ஜியோமெட்ரிக் சென்டர். ஓ, கரெக்டா சென்டர்லயா? ஆமா, கரெக்டா சென்டர்ல இருக்கும். உங்க ஸ்கேல் எடுத்துக்கிட்டா அதோட ஈர்ப்பு மையம் சரியா நடுவுல இருக்கும். சரி சரி. ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருளுக்கு அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. உங்க புத்தகத்துல செயல்பாடு 1ல சொல்லியிருப்பாங்க. ஆமா, பார்த்தேன். ஒரு அட்டையை எடுத்து அதுல ஒரு 3 இடத்துல ஓட்டை போட்டுக்கணும். சரி. அப்புறம் ஒவ்வொரு ஓட்ட வழியாவும் ஒரு குண்டு நூலை, அதாவது பிளம் லைன், தொங்க விடணும். குண்டு நூல் அது எதுக்கு?
அந்த குண்டு நூல் வந்து புவியீர்ப்பு விசையால செங்குத்தா கீழ்நோக்கி இழுக்கப்படும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த நூல் காட்டுற நேர்கோட்டை அப்படியே அட்டையில வரையணும். ஓகே, வரைஞ்சாச்சு. இதே மாதிரி மத்த 2 துளைக்கும் செய்யணும். செஞ்சு கோடுகளை வரைஞ்சா 3 கோடம் ஒரு இடத்துல சந்திக்குமே. அதேதான். அந்த 3 கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் அந்த ஒழுங்கற்ற அட்டையோட ஈர்ப்பு மையம். அட, இது சுலபமா இருக்கே. நீங்களே செஞ்சு பாருங்க மாணவர்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிச்சயமா. சரி, இப்போ ஈர்ப்பு மையம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து சமநிலை ஸ்டெபிலிட்டி பத்தி பார்க்கலாமா? பார்க்கலாம். சமநிலைனா ஒரு பொருள ம், நாம கொஞ்சம் தொந்தரவு செஞ்சாலும் அது திரும்பவும் அதோட பழைய நிலைக்கே வர முயற்சி பண்றது. இல்லனா அதே நிலையில இருக்கிறது. ஆமா, அதுதான் சமநிலை. இதுல 3 வகை இருக்கு. 3 வகையா? என்னென்ன? உறுதிச் சமநிலை, அதாவது ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். சரி, உறுதியற்ற சமநிலை, அன்ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். ஓகே. அப்புறம் நடுநிலை சமநிலை, நியூட்ரல் ஈக்குவிலிபிரியம். சரி, இந்த 3ஐயும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு உங்க புத்தகத்துல ஒரு கூம்பு, அதாவது கோன் வச்சு ஒரு உதாரணம் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஆமா, கூம்பு உதாரணம் இருக்கு. அத வச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல உறுதிச் சமநிலை. ஸ்டேபிள். ஆமா, அந்த கூம்ப அதோட அகலமான அடிப்பக்கம் தரையில படுற மாதிரி வைங்க. சரி, வச்சாச்சு. வச்சுட்டு லேசா ஒரு பக்கம் சாய்த்து விட்டு பாருங்க. ம், விட்டதும் என்னாகும்? அது தானா பழைய நிலைக்கே வந்துடும். ஆமா, நிமிர்ந்து நிக்குது. ஏன் அப்படி? ஏன்னா நாம சாய்க்கும் போது அதோட ஈர்ப்பு மையம் கொஞ்சம் மேலே ஏறும். ஆனா அந்த ஈர்ப்பு மையம் வழியா கீழே ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா சரி. அந்த கோடு கூம்போட அடிப்பரப்புக்கு உள்ளேயே தான் இருக்கும். ஓ, அதனால அது விழாம நிக்குதா? அதேதான். இதுக்கு பேர் தான் உறுதிச் சமநிலை, ஸ்டேபிள். சூப்பர். அடுத்து உறுதியற்ற சமநிலை, அன்ஸ்டேபிள். இப்போ அதே கோம்ப தலைகீழா வைங்க. அதோட கூர்மையான முனையில நிக்க வைக்க முடியுமா? கஷ்டம். அப்படியே வச்சாலும் லேசா தட்டுனா? உடனே கவிழ்ந்துடும் இல்லையா? ஆமா, டக்குன்னு விழுந்துருது. இங்க என்ன நடக்குதுன்னா, நாம லேசா தள்ளும் போது செங்குத்து கோடு அடிப்பரப்புக்கு வெளியே போயிடுமா? ஆமா, அந்த முனைங்கிற சின்ன அடிப்பரப்புக்கு வெளியே போயிடும். அதனாலதான் அது நிலையா நிக்க மாட்டேங்குது, கவிழ்ந்துடுது. ஓஹோ, இதுதான் உறுதியற்ற சமநிலை. புரிஞ்சுது. 3வதா நடுநிலை சமநிலை, நியூட்ரல். அது ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த கூம்ப படுக்க வச்சு உருட்டி விடுங்க. சரி, உருட்டினா? அது பாட்டுக்கு உருண்டு போகுமே தவிர கவிழாது. ஆமா, உருண்டுட்டே போகுது. இதுதான் நடுநிலை சமநிலை. ஏன்னா அது உருளும் போது அதோட ஈர்ப்பு மையத்தோட உயரம் மாறவே மாறாது. உயரம் மாறாதா? ஆமா, ஒரே மட்டத்துல இருக்கும். அதனால அது புது நிலைக்கும் போகாது, பழைய நிலைக்கும் வராது. அப்படியே உருளும். பாத்தீங்களா மாணவர்களே, இந்த 3 வகை சமநிலையும் கூம்பு வச்சே எவ்வளோ சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. சரி, இப்போ ஒரு பொருளோட சமநிலைய, அதோட ஸ்டெபிலிட்டிய அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இருக்கு. 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. 2.7.1ல சொல்லிருப்பாங்க. சொல்லுங்க. ஒன்னு, அந்த பொருளோட ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை குறைக்கணும். ஈர்ப்பு மையத்தோட உயரம் கம்மியா இருக்கணுமா? ஆமா, ஈர்ப்பு மையம் எவ்வளவு தரைய நோக்கி தாழ்வா இருக்கோ அவ்ளோ நல்லது. ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகே. 2வது? 2வது, பொருளோட அடிப்பரப்பை, அதாவது பேஸ் ஏரியா அதிகப்படுத்தணும். அடிப்பரப்பு பெருசா இருக்கணும். அகலமா? ஆமா, நல்ல அகலமான பேஸ்மெண்ட் இருந்தா பொருள் நிலையா இருக்கும். அப்போ உயரம் கம்மியா அடிப்பரப்பு அதிகமா இருந்தா பொருள் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, ரேஸ் கார்கள்லாம் ஏன் தரையோட ஒட்டி தட்டையா அகலமா இருக்கு? கரெக்ட். அவ்ளோ வேகமா போகும்போது கூட கவிழாம இருக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்கு இந்த அமைப்பு தான் காரணம். உயரம் கம்மி, அகலம் அதிகம். அதனால நிலைப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி சரி. இந்த ஈர்ப்பு மையமும் சமநிலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் பயன்படுது? ஓ, நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம பாடத்துல 2.7.2ல சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். நீங்க பெரிய டூரிஸ்ட் பஸ், சொகுசு பேருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம லக்கேஜ் வைக்கிற இடம் எங்க இருக்கும்? கீழே தான் இருக்கும் பெரும்பாலும், தரைக்கு பக்கத்துல. ஆமா, எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க? ஓ, பஸ்ஸோட மொத்த எடையோட ஈர்ப்பு மையத்தை கீழே கொண்டு வர்றதுக்கா? அதேதான். ஈர்ப்பு மையத்தை முடிஞ்ச வரைக்கும் கீழே கொண்டு வந்து வண்டியோட சமநிலைய, ஸ்டெபிலிட்டிய அதிகப்படுத்ததான். சூப்பர் லாஜிக். அதே மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ல, அதாவது 2 அடுக்கு பேருந்துல, ஆமாம். மேல இருக்கிற அடுக்குல குறைவான ஆட்களை தான் ஏத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா உயரம் அதிகமாக அதிகமாக ஈர்ப்பு மையம் மேல போகும். அப்போ நிலைப்புத்தன்மை குறைஞ்சிடும். அதனாலதான் மேல கம்மி ஆள் ஏத்துறாங்க. கரெக்ட். வேற உதாரணம்,
நம்ம வீட்ல இருக்கிற டேபிள் லாம்ப், ஃபேனு இதுக்கெல்லாம் கூட பாருங்க. ஆமா, அடிபாகம் எப்படி இருக்கும்? நல்ல கனமா, அகலமா இருக்கும். எதுக்கு? அப்பதான் அது எளிதா சாயாது, ஸ்டேபிளா நிக்கும். எல்லாத்துக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம ஊரு பெருமை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஆஹா, அது ஒரு அருமையான உதாரணம். அது எவ்ளோ ஆட்டினாலும் கீழே விழுந்து திரும்பவும் டக்குன்னு நேரா நிக்குது இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு காரணம் என்ன? அதோட ஈர்ப்பு மையமும் பொம்மையோட எடையில பெரும் பகுதியும் அதோட அடிப்பாகத்துல இருக்கு. ஓ, அடிபாகம் வளைவா இருக்கிறதுனால இருப்பு மையம் ரொம்ப கீழே இருக்கு. ஆமா, அதனால அதுக்கு உறுதி சமநிலை ரொம்ப அதிகம். எவ்வளோ ஆட்டினாலும் பழைய நிலைக்கே வந்துடும். எவ்வளவு அருமையான அறிவியல் பாருங்க இதுல. இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களோட அறிவியலை பொருத்தி பார்க்கும்போது பாடம் மறக்கவே மறக்காது. நிச்சயமா. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தோம். அத நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன சுயமதிப்பீடு மாதிரி. ஓ, நல்ல யோசனை. அப்போ எல்லாரும் உங்க நோட்டு புத்தகம் அப்புறம் ஒரு பேனா எடுத்துக்கோங்க. நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில்களை எழுதுங்க. ஆமா, தயாரா? நாம ஒரு 5 கேள்வி கேட்க போறோம். ஆமா, நான் கேள்விகளை சொல்றேன், நீங்க பதில்களை யோசிச்சு எழுதுங்க. சரி. நான் கொஞ்சம் மெதுவாவே கேக்குறேன். முதல் கேள்வி, இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுதிக்கோங்க. இப்போ இரண்டாவது கேள்வி, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துல தொலைவை அளக்க பயன்படும் அலகு எது? குறிச்சுக்குங்க. மூன்றாவது கேள்விக்கு போலாமா? ஒரு தடகள வீரர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வட்டப்பாதையில ஓட ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அவரோட இடப்பெயர்ச்சி எவ்வளோ இருக்கும்? யோசிச்சு எழுதுங்க. நாலாவது கேள்வி, மேலிருந்து கீழே விழுகிற ஒரு பொருள் இருக்கு. அதோட முடுக்கம், அது நேர்முடுக்கமா அல்லது எதிர்முடுக்கமா? இது கொஞ்சம் யோசிக்கணும். கடைசி கேள்வி, ஐந்தாவது, ஒரு கூம்பு இருக்குல்ல, அதோட முனைப்பகுதியில அதை நிக்க வச்சா அது எந்த மாதிரி சமநிலையில இருக்கும்? ஓகே, 5 கேள்வியும் கேட்டாச்சு. அருமை. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? நம்புறோம். இப்போ மீண்டும் எழுதின பதில்களை சரிபார்க்க நேரம் வந்தாச்சு. நீங்களே உங்க பதில சரிபார்க்கலாம். இல்லைன்னா பக்கத்துல உங்க நண்பர் இருந்தா பேப்பரை மாத்திக்கிட்டு கூட திருத்தலாம். ஆமா, அப்படியும் செய்யலாம். நான் இப்போ ஒவ்வொரு கேள்வியா படிச்சு அதுக்கான சரியான பதிலையும் சொல்றேன். நீங்க கவனமா கேட்டு உங்க விடைய சரிபாருங்க. சரி, நாம ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான பதில் திசைவேகம். திசைவேகம். சரி, எல்லாரும் குறிச்சுக்கோங்க. ஆமா. டிஸ்பிளேஸ்மென்ட் மாறுற ரேட் வெலாசிட்டி, அதாவது திசைவேகம். ஓகே. அடுத்து இரண்டாவது கேள்வி, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துல தொலைவை அளக்க பயன்படும் அலகு எது? இதுக்கு பதில் நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல். கப்பல், விமானம் இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லையா? ஆமாம், ஆமாம். அதுக்குதான். ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது நம்ம சாதாரண மைலை விட கொஞ்சம் அதிகம். சரி சரி. இப்போ மூன்றாவது கேள்வி, அந்த தடகள வீரர் பத்தினது. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வட்டப்பாதையில ஓடி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டான். இடப்பெயர்ச்சி என்ன? இதுக்கு பதில் சுழி. சுழி? ஆமா, அதாவது 0. ஏன்னா அவர் ஆரம்பிச்ச புள்ளிக்கும் முடிச்ச புள்ளிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. தூரம் 400 மீட்டர், ஆனா இடப்பெயர்ச்சி 0. ஓ, அப்படியா? தொலைவு வேற, இடப்பெயர்ச்சி வேற. சரி. அடுத்த கேள்வி, நாலாவது, மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் முடுக்கம் நேரா எதிர்முடுக்கமா? பதில் நேர்முடுக்கம். நேர்முடுக்கம். ஏன்? ஏன்னா பொருள் கீழே விழும்போது அதோட வேகம் நேரம் போக போக அதிகரிச்சுட்டே இருக்கும். புவியீர்ப்பு விசையால வேகம் அதிகரிச்சா அது நேர்முடுக்கம். ஓஹோ, சரிதான். வேகம் குறைஞ்சாதான் எதிர்முடுக்கம் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. சரி, கடைசி கேள்வி, ஐந்தாவது, கூம்ப அதோட முனைப்பகுதியில நிக்க வச்சா அது எவ்வகை சமநிலை? இது உறுதியற்ற சமநிலை. ஆமா, ஏமா அது லேசா தட்டுனா கூட உடனே கீழே விழுந்துடும். அதோட ஈர்ப்பு மையம் உயரமா இருக்கிறதுனால அப்படி. புரியுது. சரி. இப்போ எல்லாரும் உங்க விடைகளை சரி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா. நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா. முக்கியம் என்னன்னா, இந்த கேள்விகள் மூலமா நீங்க பாடத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சிருப்பீங்க. அதுதான் முக்கியம். ஆமா, சரியா சொன்னீங்க. இத ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலா எடுத்துக்குங்க. அதேதான். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
வரப்போற என்எம்எஸ் தேர்வுல நீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க. வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உரையாடல்ல நாம சந்திக்கலாம். நன்றி.